அது ஒரு நவராத்திரி நேரம். எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். நிறைய பேர் வந்தால், ஏன்னா எங்களோட பேரன் பேத்தி குழந்தைகள் படிக்கிற காலேஜ் இப்படி எல்லாம் இருக்கிறவா நிறைய பேர் போயிருந்தா வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவளையும் பாட சொல்லி நானும் பாடி நான் உற்சாகமாக நவராத்திரியை கொண்டாடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வந்தாள். அவள் வரும்பொழுது நல்லா நீட்டாக ஜம்முன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா அழகாக நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாள். நான் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன அப்படி இப்படி கேட்டு இல்லை விசாரித்து அவள் சொன்னான். இந்த கற்பகம் மட்டும் வரமாட்டா, அவன் ரொம்ப கர்வக்காரி, பெரிய பணக்காரி. அவள் அடிக்கடிக்காக போட்டுருப்பா, யானைக்கு மாலை சாத்தின மாதிரி அப்படின்னு யாரை பற்றியோ ரொம்ப குறைவாக பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நம்ம நவராத்திரிக்கு வந்திருக்கோம், நவராத்திரிக்கு வர நீங்கள் எல்லோரும் அம்பாளுக்கு சமானம், நவராத்திரிக்கு போட்டிருக்கிற எல்லாருமே அம்பாளுக்கு சமானம், யாரை பற்றி யாரும் நம்ம குறையாக சொல்லிக்க வேண்டாம். நீ யார் வேணால் இப்படி மனை இருக்கட்டும், அவளுக்கு வர தோணுத்தினா வரட்டும், வரலன்னா பரவாயில்ல, அவளை போய் எப்பட்டுங்க நீங்கள் பயங்கர கர்வம், பயங்கர பணக்காரி, அவளாம் வருவாளண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவளை பற்றி கொஞ்ச நேரம் அவளுக்குள்ளே பேசிகிட்டே இருந்தேன். என்ன காரணமோ ஒரு வேளை அவளை அந்த கற்பகன்றவரை இன்சல்ட் பண்ணிட்டாளோ என்ன பண்ணாலோ சரி தெரியாது, எனக்கு தெரியாது அந்த விஷயமெல்லாம். சரிப்பா எலக்ட்ரானிக்கெல்லாம் பாட்டு பாடுவோம், இல்லை எனக்கு அவசரமாக போன வெத்தலை பாக்கு நாங்கள் வாங்கி போடுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் எனக்கு வெத்தலை பாக்கு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு சுண்டா பழம் எல்லாத்தையும் ரவை துண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். வாசலில் ஒரு கார் வந்து நின்றுது. யா அப்படின்னா காரில் அந்த கற்பகன்றவ உட்காந்துட்டு இருந்தா. உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இங்கேயே இருக்கிற வெத்தலை பாக்கு கொடுத்துருங்க அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சுது, வா இவ்வளோ வரும், என்ன அது காரில் கொஞ்சம் ப்ளீஸ் உள்ளே இறங்கி வாங்களேன், நவராத்திரி அப்படிங்கிறது வந்து அம்பாள் பூஜை, நீங்கள் வந்து ஒரு உள்ளே வந்துட்டு ஒரு பாட்டுக்கிட்ட பாடிட்டு, இல்லை அப்படி இல்லாட்டாலும் கொஞ்ச நாளையாவது ஒரு உட்காந்துட்டு பழமே ஒரு சுண்டல் கிண்டல் சாப்பிட்டு ஏதாவது அப்படின்னு நான் சிரிச்சம்சமாகவே சொன்னேன். மனசுக்குள்ள அவள் தோணுது போயிட்டே இருந்தது எனக்கு. இருந்தாலும் நான் யாரையும் கேட்டதுக்கு நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் அன்பாகவே சொன்னேன். பார்க்கறதுக்கு வயசான அவ்வளவும் இல்லை, நல்ல இள வயசாக தான் இருந்தது. அவளை சொன்ன மாதிரி கழுத்து நிறைய நன்னா வேறு அட்டிக்க காதல் இது எல்லாம் நல்லா போட்டுருந்தா லக்ஷ்மிகரமாக இருந்தாலும் பார்த்தாலே ரொம்ப எனக்கு பிடிச்சிது. அந்த மூஞ்சியில் ஒன்றும் பெரிய காரமாக தீராமையோ அப்படி கர்வப்படுற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஆனால் அவளை நம்ம சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் நான். இங்கே உள்ளே வாங்கலையம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை எனக்கு இங்கேயே ஒரு இடத்துல பார்க்க கொடுத்துருங்க போகிறோம் அப்படின்னா. நான் பார்த்தேன், சரி அவளுக்கு அப்படியேனா இருக்கட்டும், நம்மளுக்கு நம்ம அது தேடி வந்து அவளுக்கு நம்ம ஒரு பாயசம் கொடுத்து ஒரு இடத்துல பார்க்க கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பாயசத்தை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். உங்களுக்குலாம் ஒன்றுமே தோணுதா மம்மி, நாங்கள் எவ்வளோ தூரம் அவளை பற்றி சொல்லுவோம், பாயசத்துக்கு காரில் ஒரு கார்கிட்ட போகிறீங்களே அப்படின்னா. அவள் இப்படி வேணா இருக்கணுமா, நவராத்திரி சமயம் யார் வந்தாலும் அம்பாள் மாதிரி தான், அதனால் நான் அவளுக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டு பாயசத்தை கொடுத்தேன். அப்போது சொன்னேன், நான் பாயசம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, வெறும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு. இல்லைம்மா சாப்பிடக்கூடாது அப்படின்னு கால் ஷெட்டை திறந்தா. காலில் எவ்வளோ பெரிய கட்டு போட்டுருந்தது. கட்டவர்கள் இருக்கிற இடத்துல வரலே இல்லை, சர்க்கரை சாப்பிட்டு தான் சர்க்கரை நோய் வந்து கட்ட வரல எடுத்துச்சு. இப்போ தான் ஆப்ரேஷன் ஆச்சு, காலை கீழே கூட பதி வைக்க முடியல என்னால், அதனால தான் உள்ளே வர மாட்டேன்னு நான் அப்படின்னா. நீ கண்ணை பொங்கி அப்படியே ஜலமாக கொட்டி போச்சு. நான் முதலே அவளுக்கு தப்பாக நினைக்கல, இருந்தாலும் அவெல்லாம் சொல்லியிருந்தா அந்த மாதிரி கவர்மெண்ட் மதர் கம்யூனிட்டி நிறைய பெரிய பணக்காரெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏதோ நம்மளை கூட நடுத்தரமாக இருக்கிறவளை கூப்பிட்டுக்கலாம் இருக்கிறவளை கூட நினச்சினேன் மனசில். பார்த்தங்களா, எனக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் ஆகிருக்கு, கட்டவல் எடுத்தாச்சு, சக்கரை ஜோலிக்கே போகக்கூடாதுங்க, நீங்கள் ஆசையாக கூட்டங்களே அப்படின்ட்டு உங்கள் பேரனோட பாட்டி, நான் உங்கள் பேரனோட கிளாஸை படிக்கிறேன்னு அவனோட பாட்டி நான் அப்படின்னு. பாட்டி வயசு கூட ஆகலை, பார்க்கறதுக்கு இளைஞராக இருந்தால் ஆகும்.
பக்கத்தில் உட்காந்து ரொம்ப வற்புறுத்தி நான் தானே கூட்டின்னு வந்தேன், டாக்டர் அம்மா விளாடணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கண்ணில் ஜலத்தோட உள்ள பார்த்தது. என்ன உங்கள் கடையில் என்ன நடந்துட்டாலா வாங்கி கட்டிட்டீங்களா? இல்லை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. காலில் ஆப்ரேஷன் ஆகி கட்டாலே எடுத்துட்டு அவளுக்கு நம்மளால் காரை விட்டு வெளியில் வர முடியல. நான் கூட்டேனேன்னு அந்த மரியாதைக்கோசரம் அவள் வந்திருக்கா. அந்த அம்பாள் மேலே இருக்கிற பக்தியினால் ஒரு இடத்துல பாஸ் வாங்கிக்கணுன்ட்டு வந்திருக்கா. சட்டுன்னு யாரும் எதையும் நம்ம சொல்லிடக்கூடாது சொன்னேன். அப்படியா சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தேன். அவளும் காலை காமிச்சோம். இப்போ அவளாம் சொன்ன வார்த்தைகளை திருப்பி வாங்கிக்க முடியுமா? இவ்வளோ கேவலமான வார்த்தைகளாக சொன்னேன். அப்புறம் அவள் உள்ளே வந்தா. அவள் காலை வீட்டில் பார்த்து வாங்க கொண்டு கொடுத்தோம். அவள் போயிட்டா, உள்ளே வந்தா. அப்புறம் அவள் யாருக்குமே என் மூஞ்சியை பார்க்கணும் தைரியம் இல்லை. என்னத்துக்கு அந்த மாதிரிலாம் பேசணும்? நம்மள கர்வம், இவா பிள்ளாதுவா, இவா நல்லவா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அவவா சந்தர்ப்பம், அவவா சூழ்நிலை, அவவா கஷ்டம், அவவா சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கோசரம் வா. இந்த நவராத்திரிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாலோ, இல்லை ஒரு சுமங்கலி பூஜைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாலோ, அல்லது கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாலும் ஓடி வரேன். அவ்வளோதான். இந்த இடத்த நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்மள பல பேர் என்ன நினச்சிக்கிறோம், பணமும் காசும் வைராட்டிக்கும் வைரத்தோடும் வைரத்திற்கும் போட்டுட்டா அவளுக்கெல்லாம் எந்த கஷ்டமுமே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. நாம் நினச்சிக்கிறது தான் நிறைய தப்பு. நல்ல ஆரோக்கியமான உடம்பும் நல்ல பரந்த மனசும் யாரையும் எப்பவுமே ஒன்று குத்தமாக நினைக்காத அந்த மனநிலைமையும் தான் பெரிய செல்வம். அதுதான் வைர அட்டிகை, அதுதான் வைர திருவி, அதுதான் சர்வாபரண புஷ்டியான மகாலட்சுமியினுடைய குணம். ஏன் நம்மளாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி.